அனைவருக்கும் சிவபிரான் சேனல் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 புத்தாண்டானது எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், எவ்வளவு சவாலான விஷயங்கள் நடக்கவிருக்கு, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், மேஷராசி அன்பர்களின் கிரகநிலை, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், தொழில், கல்வி, ஆரோக்கியம் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பதை சிவபிரான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தெரிந்து கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டு மேஷ ராசியினருக்கு சவால்களையும் தாண்டி மிகப்பெரிய முன்னேற்றங்களை தரும் ஒரு திருப்புமுனை ஆண்டாக அமையப்போகிறது. இந்த ஆண்டின் கிரகநிலைகள் மற்றும் அதன் அடிப்படையில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டில் மேஷராசிக்கு மிக முக்கியமான கிரக மாற்றங்கள் நிகழவிருக்கின்றன. குறிப்பாக சனி, குரு மற்றும் ராகு கேது ஆகிய 4 முக்கிய கிரகங்களின் நகர்வுகள் உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றியமைக்கும். சனி பகவான் 2026இல் சனி பகவான் தனது இருப்பிடத்தை மாற்றுகிறார். மார்ச் 2026 வரை சனி பகவான் கும்பராசியில் 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இது உங்களுக்கு லாப சனி காலம். அதுவரை பணவரவு மற்றும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மார்ச் 2026க்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு 12ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சியாகிறார். இதனுடன் உங்களுக்கு 7.5 சனி, அதாவது விரய சனி தொடங்குகிறது. தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம். ஆனால் சனி 12இல் இருக்கும்போது வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபத்தையும் கொடுப்பார். செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். குரு பகவான் குருவின் பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான மாற்றங்களை வழங்கும். ஜூன் 2026 வரை குரு பகவான் மிதுன ராசியில் 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இது அண்டை வீட்டார் மற்றும் இளைய சகோதரர்களுடனான உறவை மேம்படுத்தும். எடுத்த காரியங்களில் தைரியத்துடன் செயல்படுவீர்கள். ஜூன் 2026க்கு பிறகு குரு பகவான் கடக ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கு செல்கிறார். இது குருவின் உச்ச வீடாகும். 4ஆம் வீட்டில் குரு அமர்வதால் சொத்து சேர்க்கை, புதிய வாகனம் வாங்குதல் அல்லது வீட்டை புதுப்பித்தல் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும். ராகு கேது பெயர்ச்சி. ராகு 2026இல் கும்பராசியில் 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பார். 11இல் ராகு இருப்பது எதிர்பாராத பணவரவை தரும். ஷேர் மார்க்கெட் அல்லது லாட்டரி போன்ற வழிகளில் திடீர் லாபங்களை எதிர்பார்க்கலாம். கேது கேது சிம்ம ராசியில் 5ஆம் இடத்தில் இருப்பார். இது ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்து அதிக அக்கறை காட்டுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீர வழி பிறக்கும். தொழில் மற்றும் வியாபாரம். இந்த ஆண்டு உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்திற்கான ஆண்டு என்று சொல்லலாம். உத்தியோகஸ்தர்கள் ஆண்டின் முதல் 3 மாதங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி 12ஆம் வீட்டிற்கு மாறுவதால் வேலை நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் தேடி வரும். சக ஊழியர்களிடம் பேசும்போது நிதானம் தேவை. சிலருக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் ஏற்படலாம். ஆனால் அது நீண்ட காலத்தில் நன்மையாகவே முடியும். வியாபாரிகள் ராகு 11இல் அமர்ந்திருப்பதால் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீர்கள். குறிப்பாக டெக்னாலஜி, இரும்பு, ஆன்மீக பொருட்கள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் அபரிமிதமான வளர்ச்சியை அடையும். ஜூன் மாதத்திற்கு பிறகு புதிய கிளைகளை தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். நிதி நிலைமை. வரவு தாராளமாக இருந்தாலும் சேமிப்பதில் சவால்கள் இருக்கும். வரவு 11ஆம் இடத்து ராகு மற்றும் ஆண்டின் முற்பகுதியில் லாபசனி இருப்பதால் எதிர்பாராத பணவரவுகள் இருக்கும். நிலுவையிலிருந்த தொகைகள் கைக்கு வரும். செலவு. மார்ச் மாதத்திற்கு பிறகு விரயசனி தொடங்குவதால் சுப செலவுகள், அதாவது வீடு வாங்குதல், திருமணம், சீர்வரிசைகள் வரிசை கட்டி நிற்கும். முதலீடு. பங்குச்சந்தை மற்றும் கிரிப்டோ போன்ற துறைகளில் ஆண்டின் முதல் பாதியில் லாபம் கிடைக்கும். 2ஆம் பாதியில் பெரிய முதலீடுகளை தவிர்க்கவும். குடும்பம் மற்றும் உறவுகள். ஜூன் மாதம் குரு பகவான் 4ஆம் வீட்டிற்கு உச்சம் பெற்று வருவதால் குடும்பத்தில் அமைதி திரும்பும். பெற்றோர். தாயாரின் ஆரோக்கியத்தில் மார்ச் வரை கவனம் தேவை. அதன் பிறகு அவர் ஆரோக்கியம் மேம்படும்.
தந்தையுடனான உறவில் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். உறவினர்களிடையே இருந்த பகை மாறும். பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு. 5இல் கேது இருப்பதால் பிள்ளைகளின் பிடிவாதம் சற்று அதிகரிக்கலாம். அவர்களை அன்பால் எடாள வேண்டும். நண்பர்கள், ஆபத்து காலத்தில் உதவும் நண்பர்கள் அமைவர். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். திருமண பாக்கியம். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு 2026 ஒரு வரப்பிரசாதமான ஆண்டு. ஜூன் 2026க்கு பிறகு குரு பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 8, 10 மற்றும் 12ஆம் இடங்களை பார்ப்பார். இது தடைபட்டு வந்த திருமணங்களை நடத்தி வைக்கும். குறிப்பாக தோஷத்தினால் தள்ளிப்போன திருமணங்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகு கைகூடும். காதலிப்பவர்களுக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைக்கும். சிலருக்கு பழைய காதலால் சில மன உளைச்சல்கள் ஏற்படலாம் என்பதால் விழிப்புணர்வு தேவை. தம்பதியர், கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். விட்டுக் கொடுத்துச் செல்வதன் மூலம் அந்யோன்யம் கூடும். ஆரோக்கியம். ராகு, கேது மற்றும் சனியின் நகர்வுகளால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவைப்படும். பாதிப்புகள்: கால் பாதங்களில் வலி, கண் தொடர்பான எரிச்சல் அல்லது அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வரலாம். மன அழுத்தத்தின் காரணமாக தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்புண்டு. தீர்வு: சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் குளியல் மற்றும் தியானம் செய்வது மன அமைதியை தரும். உணவு: ஜூன் மாதத்திற்கு பிறகு செரிமான கோளாறுகள் வரலாம் என்பதால் வெளி உணவுகளை தவிர்த்து சத்தான வீட்டு உணவுகளை உட்கொள்வது நல்லது. இந்த ஆண்டின் முதல் பாதியில், அதாவது ஜூன் வரை, நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பெரும் பலனை தரும். ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சொத்து சேர்க்கையும் உண்டாகும். அதே நேரத்தில் மார்ச் மாதத்தில் தொடங்கும் 7.5 சனியின் தாக்கம் உங்கள் செலவுகளை அதிகரித்துச் சென்று உங்களை சற்று அலைக்கழிக்கலாம். 2026இல் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய தாரக மந்திரம்: பேச்சு மற்றும் செயலில் அவசரத்தை குறைத்துக் கொள்வது அவசியம். வரவுக்கு மீறிய செலவுகள் வர வாய்ப்புள்ளதால் பட்ஜெட் போட்டு செயல்படுவது உங்களை கடன் சுமையிலிருந்து காக்கும். சனியின் ஆதிக்கத்தை குறைக்க தர்ம காரியங்களிலும் வழிபாடுகளிலும் ஈடுபடுவது மன அமைதியை தரும். சுருக்கமாகச் சொன்னால், இந்த ஆண்டு கடின உழைப்பை உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறது. ஆனால் ராகு மற்றும் குருவின் பலத்தால் அந்த உழைப்பிற்கான பலன் இரட்டிப்பாக கிடைக்கும். தொடக்கத்தில் சில தடைகள் வந்தாலும் ஆண்டின் இறுதியில் ஒரு நல்ல நிலையை எட்டிவிடுவீர்கள். நன்றி, வணக்கம்.